ஒரு அக்கா என் பக்கத்துல படுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது அவங்க கம்ஃபர்ட், அவங்க பர்சனல் சாய்ஸ். ஆனா அதை எப்படி ஒரு நாகரிகமா என்கிட்ட சொல்றாங்க அப்படின்றது இருக்குல்ல. இல்ல நீ பார்க்கவே சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சாங்க. அது பர்சனல் அட்டாக் ஆயிருது. கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் கூட போய் பார்த்தா ஜஸ்டிஸ் ஃபார் தட் அம்மா அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரிதான் அந்த ரெஸ்ட் ரூம்ல நடந்த அக்காவும். அந்த அக்கா என்கிட்ட கேட்டிருக்கலாம் ஒரு வார்த்தை. காசு கொடுத்துட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் அதுக்கா பின்னாடியே வந்து அதுக்கப்புறம் என்ன பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. நீ பையனா பொண்ணானே தெரில அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ அவசரத்துல இருக்கிறதுக்கு நடுவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், நான் பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போர்ட் பண்றது கூட யாருமே எதுவுமே சொல்லல. ஆக்சுவலி நான் அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்றது நிஜமாலே நிறுத்திட்டேன் தான். பர்சனல் ட்ராமா தான் உங்களுக்கு இருக்கும். எப்படி அதை கோ த்ரூ பண்ணீங்க? எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஐ திங்க் அந்த ஷோ பார்க்கும்போது ஒரு மெயினா ஒரு 2 விஷயத்தை சுத்தி தான் அந்த ஷோவே நடந்தது. ஒன்னு வந்து உங்களை இந்த ஒரு விஷயம் அது எங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங் ஆனது. பார்க்கும் போதே இவங்க பையனா பொண்ணான்னு எங்களுக்கு தெரியலன்னு சொன்னதும், ரெண்டாவது இவங்கள யாருக்குமே அட்ராக்டிவா இருக்க மாட்டாங்கன்னு சொன்னது. இது ரெண்டுமே ஐ திங்க் கொஞ்சம் மோசமான கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட்ஸாக தான் பார்க்கும் போதே எங்களுக்கு இருந்தது. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் கரும், நீங்கள் அங்கேயுமே சொல்லியிருந்தீங்க என்னை பார்க்க பையனா பொண்ணா இருக்கான்னு சொன்னது கூட எனக்கு ஹர்ட்ஃபுல்லாக இல்லை, ஆனால் இம்ப்ரெசிவா இல்லைன்னு சொன்னது தான் என்னால் ஏற்றுக்க. ஏன்னா அது பர்சனல் அட்டாக்ல வந்துடுது. இப்போ யாரோ ஒருத்தவங்க பார்க்குறாங்க, அவங்களுக்கு வந்து இதுதான் ஆண் இவள் தான் பெண் அப்படின்ற ஒரு கட்டமைப்புல சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த முடி வச்சிருந்தா பெண், முடி இல்லைன்னா ஆணுன்ட்டு நம்ம அதையே தான் பார்த்து வளர்ந்துருக்கோம். ஸோ என்ன மாதிரி ஒரு ஆளை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒருத்தவங்களுக்கு ஒரு கேள்வி வருதுன்னா வரட்டும்ன்ற நானுமே அந்த கேள்வியை அவங்க அணுகிற முறையில் வந்து கேட்டாங்க, இல்லை ஒரு கியூரியாசிட்டிலேருந்து கேட்டாங்கன்னா எக்ஸ்பிளைன் தான் பண்ணுவேன் நான். ஆனால் நான் பொண்ணா அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் தான் பண்ணுவேன். பட் அவங்க நீங்கள் ஆனா பொண்ணானே தெரியல அப்படின்றத ரொம்ப இழிவாக அவங்க த்ரோ பண்ணாங்க. இப்போ நீங்கள் ஆனா பொண்ணான்னு எங்களுக்கு கன்ஃபியூஷன் வருது, எப்படி நாங்கள் இதை கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிருந்தா போய் எங்ககிட்ட கேளுங்க. அந்த மாதிரி யாரையாவது பார்த்து தெரியலன்னா, அப்படி உங்களுக்கு ரொம்ப கியூரியஸாக இருந்துச்சுன்னா மரியாதையோட போய் கேளுங்க. நீங்கள் ஆனா பெண்ணான்னு போய் அவங்க கிட்ட கேளுங்க. அவங்க பொறுமையாக ஆன்சர் பண்ணுற இடத்துல வந்து ஆன்சர் பண்ண போகிறாங்க. பட் அவங்க அதை மட்டும் சொல்லி விடாமல் நீங்கள் வந்து யாருக்குமே அட்ராக்டிவாக தெரிய மாட்டீங்க அப்படின்னு. நம்ம எவ்வளோ சமூகம் மாறி இருக்குன்ட்டு அவங்க ரொம்ப அண்டர் எக்ஸ்போஸ்டாக ஃபீல் ஆனாங்க. காதலோட கண்ணோட்டமே பல்வேறு பரிமாணங்கள் கடந்து வரப்போ வெறும் ஒரு தோற்றவியல்ல உன்னை பார்த்தோன்னே ஆனா பெண்ணான்னு தெரில, இதனால உன்னை யாருக்கும் நீ அட்ராக்டிவா இல்லைன்னு சொன்னப்போ நான் அதை பர்சனலாக தான் எடுத்துக்கிட்டேன்னா அது ஒரு பர்சனல் அட்டாக். ஏன்னா இந்த பக்கம் இருக்க யாருமே நீங்க ஏன் இவ்வளோ முடி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வெறுப்பா இல்லையா, கம்ஃபர்டபுளா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி கூட கேட்கல, அந்த பர்சனல் பவுண்டரி தாண்டி. ஆனால் அவங்க கிட்ட எப்படி அந்த ஆயுதம் இருந்துச்சுன்னே தெரில. ஒருத்தவங்களோட பர்சனல் பவுண்டரி தாண்டி நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்கறதுக்கான உரிமையை அவங்களுக்கு யார் கொடுத்தா அப்படின்னு. அதுவும் ஒரு பெண்ணை பார்த்து அந்த மாதிரி ஒரு ஆயுதத்தை தொடுக்கும்போது எனக்குலாம் செம ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன நீங்க இப்படிலாம் பேசுறீங்க, நானா பெண்ணான்னு உனக்கு கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னு சொன்னதோடு நீங்க நிறுத்திக்கிட்டீங்கன்னா அது வேற விஷயம். ஆனா நீ அட்ராக்டிவா இருக்க மாட்ட, உன்னெல்லாம் பார்த்தா யார் என்ன இது பண்ணுவோம், காம தூண்டுதல்லாம் இருக்காது, கல்யாணம்லாம் உங்களுக்குலாம் நடக்காது, அங்கேயே ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு அதுவும் ஆண் மாதிரி இருக்கிறவங்கள பார்த்து அட்ராக்ட் ஆகி ஒருத்தவங்க வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்களான்னா கிடையாது அப்படின்ட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க. எனக்குலாம் நான் அதுக்கப்புறம் எனக்கு வந்த மெசேஜஸ்ல நிறைய பேர் கேட்டது எப்படி நீங்கள் கம்போஸ்டாக பேஷண்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணீங்கன்ட்டு. நான் உண்மையாக சொல்லணும்னா எனக்கு ட்ரிகரிங்காக தான் இருந்துச்சு. எனக்கே தெரியல நான் எப்படி கம்போஸ்டாக அதுக்கு பதில் சொன்னேன் அப்படின்றது. ஸோ இன்னுமே அவங்க இவ்வளோ தோற்றவியல் வெளிப்பாடில் தான் திளைத்திருக்காங்க. அவங்களோட மொத்த உலகமே இதை சரௌண்ட் பண்ணி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதே எனக்கு ரொம்ப ஒரு புதுவிதமான கண்ணோட்டமாக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி ஐ கம் ஃப்ரம் அ சிட்டிஸ்கேப், ஒரு நகர்வியல் கண்ணோட்டத்தோடு நான் பார்க்கும்போது இதெல்லாம் யார் ஒரு மேட்டராக பார்க்குறான்னு தானே இருக்கும். அப்படி இருக்கிறப்போ ஒருத்தங்க நீங்கள் அட்ராக்டிவாகவே தெரிய மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு முடியலன்னு சொல்கிறப்போ எனக்கு அது டக்குன்னு டுக் மீ பை ஷாக் தான். ஏன்னா நீங்கள் இவ்வளோதான் இப்படி தான் பார்க்குறீங்களா உலகத்தையே, பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் இப்போ நீங்கள் சொல்லும் போது இன்னொன்று டிபேட்டுமே ஆச்சு. என்னன்னா பசங்களுக்காக தான் இவ்வளோ லாங் ஹேர் வச்சிருக்காங்க, அதை பார்த்து தான் அட்ராக்ட் ஆவாங்க அப்படிங்கிற ஒன்றுமே வந்து அதுலேயும் ஒரு பிட்லாம் இருந்துச்சு. காஃபி ஷாப்ல போனால் நான் இப்படிலாம் பண்ணுவேன், அப்புறம் யாரெல்லாம் என்னை பார்க்குறான்னு பார்ப்பேன் அப்படின்னாங்க. இன்னொருத்தவங்க என்னடான்னா நடந்து வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல இவ்வளோ முடி இருந்ததுனால தான் என்னை பார்த்தீங்க அப்படின்றாங்க. அவங்க எல்லாருமே இந்த மேல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஆணாதிக்க பார்வை, ஆண் சார்ந்த பார்வை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண் சார்ந்த பார்வைக்காக ரொம்ப பர்ஃபார்மேட்டிவா தங்களே ஒரு நான் இப்படிதான் பதுமையாக தான் இருப்பேன், அப்படிதான் என் நளினத்தை தான் இந்த உலகம் பாராட்டும், என் அழகியலை தான் பாராட்டும், நான் இப்படி இருந்தால் தான் நிறைய பேருக்கு தெரிவேன், நிறைய பேருக்கு அட்ராக்டிவாக தெரிவேன் அப்படின்னு சொன்னதே அவங்க இன்செக்யூரிட்டி எவ்வளோக்கு எவ்வளோ இந்த சமூகம் வந்து கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் காட்டுது. நான் அதான் அவங்க கிட்ட கேட்டேன், சரி நாளைக்கே நீங்கள் வந்து உங்கள் முடியினால தான் ஒருத்தவங்க உங்ககிட்ட
அட்ராக்ட் ஆகிறாங்க. உங்களுக்கு வந்து நாளைக்கு ஏதோ ஒரு ஒரு ஹெல்த் கண்டிஷன் ஏதோ ஒன்று வருது, முடியெல்லாம் கொட்டி போயிருது, அப்போ உங்க முடிக்காக தான் அட்ராக்ட் பண்ணி உங்க கூட ஒருத்தங்க இருக்காங்களா, அப்போ போயிட மாட்டாங்களான்னு கேட்டா அவங்க மறுபடியும் டீடூர் ஆகி வேற எங்கேயோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கான்வர்சேஷன் ஒரு எண்டே எடுத்துட்டு போக முடியல. ஏன்னா என்னால அவங்க 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 பாயிண்ட்ஸுக்கான ஒரு ஃபேக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாதப்போ அவங்களால அந்த கான்வர்சேஷனை எடுத்துட்டு போய் முடிக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இப்போ இந்த பியூட்டி அப்படிங்கிற விஷயத்த பார்க்கும்போது அங்கேயும் ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் தானே ஆவாங்க பிசிக்கலி, அப்புறம் தானே நான் என்ன கேரக்டர்ன்றது என்கிட்ட பேசினா தானே தெரியும். அண்ட் ஆல்சோ அவங்க சொல்றதை யோசிச்சு பார்க்கும்போது ஒரு கட்டமைப்பும் இப்படிதான் இருக்கு. ஒரு பொண்ணு நல்லா லாங் ஹேர் வச்சுட்டு சாரியோ சுடியோ போட்டுட்டு பார்க்க அழகா லட்சணமா இருந்தா மகாலட்சுமி, குடும்ப குத்துவிளக்கு, இந்த மாதிரி யூஸ்வலா அந்த மாதிரி காயின் பண்ணிடுறாங்க. இப்படி இருந்தா கொஞ்சம் ஷார்ட் ஹேர்லாம் வச்சிருந்தா அவளை ஒரு மாதிரி ரொம்ப ஜட்ஜ் பண்ணுவாங்க, கேரக்டரா இவ இப்படிதான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எப்படி பாக்குறீங்க இது வந்து இந்த நம்ம சங்க இலக்கியத்தெல்லாம் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பெண்ணோட கோவத்தை, காதலை, இந்த மாதிரி பல ஷேட்ஸ் ஆஃப் விமன் வந்து காட்டிக்கிட்டே இருப்பாங்க. தேரா மண்ணா செப்புவதுடையன்னு சொல்லி கண்ணகி கேட்டது அவளோட கோபத்தை வெளிப்படுத்துது. அவ அங்க பெண்ணா தெரியலையா? மதுரையை எரித்தவள் தானே கண்ணகி. அவளோட பெண்மை அங்க வெளிப்படலையா? அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ பாரதியார் சொல்ற பெண்ணியம்படி பார்த்தோம்னா, சாத்திரங்கள் பல பல கற்பராம், சௌரியங்கள் பல பல செய்வராம், மூத்த பொய்மைகள் யாவும் துறப்பராம், மூட நம்பிக்கைகள் அறவே அகற்பராம்ன்றான். இதுதான் நான் படிச்சு வளர்ந்த பெண்ணியம். இந்த சரித்திரத்துல ஒரு இடைத்தரகர்லாம் நிறைய சகுனி வேலை பண்ணிட்ட மாதிரி இருக்கும். இவள் தான் பெண், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எஸ்பெஷலி ஐ ஆல்சோ திங்க் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் சினிமா அஸ் அ மீடியம். நம்ம யாரை வந்து ஆக்ட்ரஸ் அப்படின்னு காட்டிட்டு இருக்கோம்? ஒரு சைட் கேரக்டரா, ஒரு வெள்ளைத்தோல் இருக்கிற ஒரு ஒரு இதுதான் கவர்ச்சி அப்படின்ட்டு நம்ம காட்டிக்கிட்டே இருக்கோம். அப்போ இவ தான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பெண், இவளுக்கு தான் அட்ராக்ட் ஆவாங்கன்னு காட்டி 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 வளர்க்குற இந்த சமூகத்துல இன்னுமே நம்ம ப்ரௌன் விமன் ரெப்ரசன்டேஷனே கிடைக்கிறது இல்லை சினிமால. கரெக்டா? ஸோ இதுதான் அழகு அப்படின்னு சொல்லி வச்சிருக்க கட்டமைப்பு உள்ளேயே அவங்க இன்னுமே சுழண்டுட்டே இருக்கிறதுனால பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்றதே எது அப்படின்றது ஆயிடுச்சு. அண்ட் ஃபைனலி இந்த ஒரு விஷயமும் இருந்தது. இப்போ இந்த மாதிரி வந்து ஹேர் கட் பண்ணியிருக்கவங்க, ஷார்ட் ஹேர் வச்சிருக்கவங்களுக்கு ஜென்ரலி வந்து அந்த ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம்க்கு தான் அப்படி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அவங்களுக்கு எதுவும் சமூகத்தில் நடக்காது. ஒரு பெண்ணா ப்ராப்பராக அந்த முடியெல்லாம் வச்சிருக்கவங்களுக்கு தான் பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. பட் அங்கே உங்கள் சைடு உட்காந்துருந்தவங்க ஒரு சில இன்சிடென்ட்ஸ் தான் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கும் அது நடக்குது அப்படிங்கிறது, அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது மாறிச்சு. அபியூஸ், ஹராஸ்மெண்ட் இதெல்லாம் வந்து தனி மனித ஒழுக்க இன்மையினால நடக்கிறது. அது வந்து நீங்க முடி வச்சிருந்தாலும் வச்சிடலனாலும் ஏன்னா ஏன் இங்க ஆண்கள் அபியூஸ் பண்ணப்படுறது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எல்லா ஆண்மகன் கிட்டையும் போய் கேட்டு பாருங்க, ஒரு ஸ்டோரியாச்சும் வச்சிருப்பாங்க. முக்காவாசி பேருக்கு ஒரு ஸ்டோரியாச்சும் இருக்கும். ஸோ ஹராஸ்மெண்ட், அபியூஸ் இதெல்லாம், அதுவும் தொந்தரவுலாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா அது அவங்க தோற்றத்தினாலேயோ, அவங்க வெளிப்பாடுனாலேயோ, அவங்க எந்த டைம்ல எங்க போறாங்கன்றதுனாலயோ, அவங்க வயசுனாலேயோ அதனாலயோ கிடையாது. அது அந்த இடத்துல ஆண் வந்து ஒழுக்கமின்மையா இருக்கிறதுனால, ஒரு ஆண் அவங்களோட பவுண்டரிஸை அபியூஸ் பண்றதுனால, அது வந்து நீங்க முடி வெட்டினதுனால நிக்காதீங்க. ஆல்சோ நீங்க உங்களுக்கு பர்சனல் சொன்ன ஒரு சில இன்சிடென்ட்ஸ், ஐ திங்க் அதுதான் ஈவன் ஆப்போசிட்ல இருந்தவங்களுமே வந்து ஓகே ஃபைன் நம்ம கொஞ்சம் மாறணும், அவங்களோட ஒப்பீனியனே அங்கதான் மாறிச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் ஓப்பன் அப் ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க அட்ராக்ஷன் பத்தி மட்டும் பேசிட்டு இருந்தாங்க. அது வெறும் ஒரு ரிலேஷன்ஷிப்போட திங்ஸை பற்றி மட்டும் ஒரு ரொம்ப ஷாலோவான கான்வர்சேஷனாக இருந்துச்சு. என்ன இதிலேயே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தா இதனால நாங்கள் ஃபேஸ் பண்ணுற நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்னு பேச போகும்போது தான் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் எங்கள் சைட் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, நாங்கள் வந்து முடிவெட்டினதே ஆண்கள் மாதிரி சுற்றுறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னுமே அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆண்கள் வந்து ஒரு உயர் ஜாதி, பெண்கள் கீழ் ஜாதின்னு பார்க்கறதுனால தான் நீங்கள் ஆண்கள் மாதிரி சுற்றணும், ஆண்மையோட சுற்றணும், போல்டாக சுற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இட் இஸ் நாட் தட். ஷார்ட் ஹேர் பண்ணதுலேருந்து வெட்டினதுலேருந்து எனக்கு ஆக்சுவலி நிறையா பிரச்சனைகள் இருந்துச்சு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி பஸ் இன்சிடெண்ட்டில் ஒரு அக்கா என் பக்கத்தில் படுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது அவங்க கம்ஃபர்ட், அவங்க பர்சனல் சாய்ஸ். அதை ரெஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. ஆனால் அதை எப்படி ஒரு நாகரிகமாக என்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்றது இருக்குல்ல. நான் பெண்ணா இல்லையான்றதை கொஸ்டின் பண்ணுறாங்க. சரி, ஓகே ஃபைன், நான் பொண்ணுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த கொஸ்டின் இருக்குன்னா, இல்லை எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, நான் வேற எங்கேயாச்சும் படுத்துக்கிறேன், நான் டிரைவர் கிளீனர்கிட்ட போய் பேசிட்டு வரேன்னு சொன்னால், நான் அந்த இடத்துல இல்லை நீங்கள் என் பக்கத்தில் படுத்து தான் ஆகணும் சொல்லக்கூடிய ஒரு ஆளா? சரிங்க, அவங்கக்கிட்ட வேறு சீட் இருந்தால் கேளுங்க, நான் மாற்றி படுத்துக்கிறேன்னு தான் நான் சொல்லிக்க போகிறேன். பட் ஆனால் அவங்க அந்த இடத்துல ஆங்கரை ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை நீ பார்க்கவே சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது பர்சனல் அட்டாக் ஆயிடுது. நீங்கள் வந்து க்யூரியஸாக இருக்கீங்க, அன்கம்ஃபர்டபுள். அந்த கமெண்ட் செக்ஷன்லலாம் கூட போய் பார்த்தா ஜஸ்டிஸ் ஃபார் தட் அம்மா அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அந்த அம்மா வேற ஏதாச்சும் ஒரு கோவத்தை என்கிட்ட வெளிப்படுத்திருக்கலாம், எப்படி வேணா பண்ணியிருக்கலாம். பட் அந்த இழுக்கு நான் எவ்வளோ ஹேண்டில் பண்ணியிருக்கணும், அந்த இடத்துல எனக்கு எவ்வளோ பர்சனலாக அஃபெக்ட் ஆயிருக்கும். என் பக்கத்தில் படுக்க மாட்டேன்னு சொன்னது அவங்க பர்சனல் சாய்ஸ், அதை ரெஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கான ஆள் தான் நான். ஆனால் அது எப்படி என்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்றது இருக்குது.
நான் ஆனா பெண்ணா அப்படின்றதுல அவங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன வேற எங்கேயாச்சும் போய் படுக்க சொல்லியிருக்கேன். நான் அநாகரிகமா ட்ரீட் பண்ணணும்னு அவசியம். அதே மாதிரி தான் அந்த ரெஸ்ட் ரூம்ல நடந்த அக்காவும், அந்த அக்கா என்கிட்ட கேட்டிருக்கலாம் ஒரு வார்த்தை ஆனா ஆக்சுவலா உள்ள என்ன நடந்துச்சு அந்த ஸோ பேசிக்கலி இது வந்து எங்கேருந்து நடக்குதுன்னா தர்மபுரியிலேருந்து நான் சென்னை வரேன். நடுவில் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுவாங்கல்ல நைட்டு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு ஸ்டாப் பண்ணுறாங்க. நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன். போயிட்டு இத்தனைக்கும் நான் 10 ரூபா காசு கொடுக்குறேன். காசு கொடுத்துட்டு உள்ளே போனதுக்கு அப்புறம் அதுக்கு பின்னாடியே வந்து அதுக்கப்புறம் என்ன பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. நீ பையனா போனானே தெரில அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சொல்கிறேன் அவ்வளோ அவசரத்தில் இருப்போம். நைட்டு பயணத்தில் வேற இருக்கும். அவ்வளோ அவசரத்தில் இருக்கிறதுக்கு நடுவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் நான் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் சைஸ் டிஷர்ட் வேற போட்டிருந்தேன். அதனால அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல தான் நான் இருக்கேன். அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தேன். என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு ஆணை வந்து ஒரு பெண்கள் ரெஸ்ட் ரூமில் விட்டுற முடியாது அப்படின்ட்டு அவங்க மேபி அவங்க வேலைக்காக அச்சப்பட்டிருக்கலாம், என்ன வேணா பட்டிருக்கலாம். பட் நாகரிகம் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, கேட்கலாம்ல, அணுகிற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அதை அஃபெண்ட் பண்ணி ஹர்ட் பண்ணி சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வரணும்னு அவசியம் இல்லைல்ல. அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப பேடாக ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலி நான் அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணுறது நிஜமாலே நிறுத்திட்டேன் தான். அதே மாதிரி இந்த தியேட்டர்ஸ்லாம் ஒரு லைன்ல செக் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துலயும் ஆனா பெண்ணா அப்படின்னு கேட்கறது வேற விஷயம். இந்த பக்கம் வா என்ன அந்த பக்கம் போற அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நாகரிகம் அப்படின்றது எல்லாருமே பழக வேண்டிய ஒரு விஷயம். ரெஸ்பெக்ட் அப்படின்றது எல்லாருமே கத்துக்கணும்னு நினைக்கிறேன். எவ்ரி லாஸ்ட் பர்சன் இஸ் அ ஹியூமன் பீயிங் ஆஃப்டர் ஆல். நானும் மனுஷன் தானே கடைசியில எண்டில். என்கிட்ட கேட்டா நான் அவங்களுக்கான ஆன்சர் கொடுக்க போறேன். அதை விட்டுட்டு என்ன ஒரு அவமதிக்கிற மாதிரி ஒரு செயலில் ஈடுபட வேணாம்ல. அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தங்க ஆப்போசிட்ல என்ன சொல்றாங்க, நீங்க வந்து ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணாம இருக்காதீங்க, நீங்க உங்க ஸ்பேஸை ரெக்ளைம் பண்ணுங்கன்றான். நான் என் ஸ்பேஸை ரெக்ளைம் பண்ணணும்னு நான் அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்காங்களா, அவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்கு எனக்கு இந்த உலகம். அங்க வேற யாரும் இல்லையா வாஷ்ரூம் சப்போர்ட் பண்றது கூட? யாருமே எதுவுமே சொல்லல. அங்க இருந்தாங்க எதுவுமே சொல்லல. இருந்தவங்க யாரும் எதுவும் சொல்லல. அதுதான் பிரச்சனை. அதுதான் சமூகவியல் மாற்றம் வேணும்னு சொல்றேன். சமூகவியல் மாற்றம் எப்ப நடக்கும்? உனக்காக பக்கத்துல இருக்கவனும் குரல் கொடுக்கணும். அநீதிக்கு எதிராக அத்தனை பேரும் குரல் கொடுத்தாதான் இங்க ஒரு மாற்றம்ன்றது நடக்கும். அது நடக்கும்போது திங்ஸ் வில் பி பெட்டர். இதே மெட்ரோல எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் சென்னையில ஒரு மெட்ரோல ஏறுறேன். இது பெண்கள் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஒரு நல்ல காழ்ப்புணர்வோட கத்தி சொல்றாங்க. அப்ப இன்னொருத்தவங்க அவங்க பொண்ணு தான், முதல்ல அவங்க பொண்ணா பையனான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் கத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நகர்ப்புறத்துல வேற மாதிரி இருக்கு திங்ஸ். இதே கொஞ்சம் நகர்ப்புற பின்னணியிலேருந்து விட்டு பார்த்தா தான் தெரியுது திங்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இன்னுமே ஆணாதிக்கத்தோட ஒரு ஒரு சாயல்ல தான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஃபைனலி இது டெஃபினெட்லி ஒரு பர்சனல் ட்ராமாவாக தான் உங்களுக்கு இருக்கும். எப்படி அதை கோ த்ரூ பண்ணீங்க? அதுதான் நான் இன்னும் கோ த்ரூ பண்ணலன்னு தான் சொல்கிறேன். நான் அதனால தான் எனக்கு இவ்வளோ சமூகத்து மேலே ஒரு கோவம் இருக்குது. இன்னுமே இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா அந்த சமூகத்து கோவம் அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்டா இந்த ஒரு சின்ன விஷயத்தினாலே நீ வந்து என்ன ஒரு வேற்று கிரகவாசி மாதிரி ஏன் பார்க்கணும்? ஹேர் கட் தானே பண்ணியிருக்கேன், அதுக்கு எதுக்கு என்ன வேற்று கிரகவாசி மாதிரி ட்ரீட் பண்ணணும்? ஒரு அந்நியன் மாதிரி ஏன் ட்ரீட் பண்ணணும்? அப்படின்ற அந்த கோவத்தில் தான் இவ்வளோ இது தூண்டுதலே இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அட் த சேம் டைம் சமூகம் எவ்வளோ மாறி இருக்குன்றதையும் நான் பார்த்துருக்கேன். நான் சொன்னேன்ல, இந்த மெட்ரோவில் ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணாங்க, அந்த மாதிரி எனக்கு நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. எல்லா இடத்துலையும் நான் பேட் இன்சிடென்ட்ஸ் மட்டும் தான் சொன்னேன். இன்னொரு 2 ரெஸ்ட் ரூம்லலாம் எனக்கு கேட்டப்போ பக்கத்தில் இருந்தவங்கலாம் ஏர்போர்ட் ரெஸ்ட் ரூம்னு நினைக்கிறேன். ஏர்போர்ட் ரெஸ்ட் ரூமில் யாரோ ஒருத்தவங்க ரொம்ப நாகரிகத்தோட எக்ஸ்கியூஸ் மீ குழந்தை ஏதாச்சும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா, அதனால நீங்கள் இங்கே இருக்கீங்களா ஆணுன்னு நினச்சிக்கிட்டாங்க, அதனால கேட்குறாங்க. இல்லை நான் பெண் தான் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் சுற்றி இருக்கவங்களும் ஆமாம்மா விட்டுருங்க எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இது பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்டிவ் பீப்புளும் இருக்காங்க, பட் எவ்ரிவேர் இருக்க மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் உங்களுக்காக ஒருத்தவங்க வந்து குரல் கொடுப்பாங்கன்றது இல்லை, ஆனால் கொடுக்கணும் அப்படின்றது தான் ஆசை. லாஸ்ட்லி இவ்வளோ ட்ராமாஸ்க்கு அப்புறமும் உங்களுக்கு என்னைக்காவது இவ்வளோ நம்மளை ப்ரூவ் பண்ணணுமா, வளர்த்துடலாம்ப்பா அப்படின்னு உங்களுக்கு என்றைக்குமே தோணவே இல்லையா ஒரு நாள் கூட? நீங்கள் பெரியாரோட புத்தகங்கள் ஏதாச்சும் படித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொல்லியிருப்பார், சிகை அலங்காரத்தில் போடுற டைம் அண்ட் எஃபர்ட்டை வந்து சிந்தனையிலையும் அறிவு செழுமையிலையும் போடு. அப்போ தான் நீ வந்து கேள்வி கேட்க ஆரம்பி. அப்போ தான் நீ ஒரு பெண்ணாக உன்னோட இடத்த வந்து இங்கே நிலைநாட்ட முடியும்னு சொல்லியிருப்பாங்க. நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் இருக்கும் செம்மை மாந்தர் திரும்புவதில்லை அப்படின்னு பாரதியார் சொன்ன அந்த பெண்ணியம் தான் எனக்கு வந்து ஒரு பெண்மையோட உணர்வு கொடுக்குது. அப்போது இந்த சமூகம் ஒன்று வந்து கை காட்டிட்டா உடனே நீ மாற்றிக்கிற அப்படின்னா ஒரு பப்பெட் ஆயிட மாட்டோமா? ஓகே நான் இன்னைக்கு முடி வளர்த்துக்கிறேன், இவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ண வேணான்ட்டு, நாளைக்கு என் குரலை மாற்ற சொல்லும், ஹார்மோன் ப்ராப்ளம் போய் ஈஸ்ட்ரோஜன் எடுங்கன்னு சொல்லிட்டு அதே கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்போது எவ்வளோதான் நான் என்னை பர்ஃபார்மேட்டிவாக மாற்றிக்கிட்டே இருப்பேன்? நீ இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு நிலைப்பாட்டில் இருக்கப்போ நீ அப்படி இருக்கிற வரைக்கும் உன்னை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க ஏதோ ஒன்று அப்படின்றப்போ நான் எவ்வளோதான் என்னை மாற்றிப்பேன் அவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ
நான் என்ன லவ் பண்ண நல்லா கற்றுக்கிட்டேன்னா மற்றவங்க கூட்டுருக்கு ஏற்ற மாதிரி நான் என்னை மாற்றிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஐ ஹாவ் டு பி ஸோ கான்ஃபிடென்ட் வித் மை சென்ஸ் ஆஃப் செல்ஃப் தட் ஐ டோன்ட் ஹாவ் டு வெயிட் ஃபார் சம்படி எல்ஸஸ் அப்ரூவல் ஃபார் இட். அந்த அக்செப்டன்ஸ் எனக்கு நானே கொடுத்துக்கிட்டதுனால எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி தெரில. இது இந்த சமூகம் இப்படி இருக்குது, இதை மாற்றணும் நம்ம அப்படின்ற அந்த கிளர்ச்சி தான் அதுலேருந்து ஏற்படுதே தவிர ஒரு வீழ்ச்சி அடைந்து ஒரு ஓரமாக போய் அதான் அது என்னது நரைக்கூடி அது என்னது நரைக்கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையன பெண் மாயும் பட வேடிக்கை மனிதர் போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, அது மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க கொடுங்கூற்றுக்கு இரையானோன்னா ஆயிட்டு போகிறோம், அதை தாண்டி வர்றது தானே வாழ்க்கை. ஸோ அதுக்காக வந்து வீழலாம் முடியாது அப்படின்ற மாதிரி. அண்ட் எல்லாம் ஒரு சில பேர் கேட்டாங்க, ஏன் ஆர்யா வந்து இந்த டெசிஷன் எடுத்தாங்க, ஏன் வந்து அவங்க ஏன் லாங் ஹேர் வைக்கல, ஏன் அவங்களுடைய மாற்றத்துக்கு என்ன காரணம், ஒருவேளை இந்த ரிலேஷன்ஷிப் பற்றிலாம் பேசியிருந்தீங்க அதனாலயா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஆமாம். ஸோ ஆனால் இதில் வந்து பெருசாக சொல்லணும் அப்படின்ற கதையே இல்லை. நான் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹேர் ஸ்டைல்ஸ் ட்ரை பண்ண ஒரு ஆள். அதில் நான் ஷார்ட் ஹேர் வச்சதுக்கப்புறம் கிடச்ச கன்வீனியன்ஸும் கம்ஃபர்ட்டும் என்னது 5 நிமிஷத்தில் முடி காஞ்சிரும். அதுவும் சுருட்ட முடி இருக்கும்போது மெயின்டைன் பண்ண இன்னுமே கஷ்டமாக தான் இருக்கும். சிக்க எடுக்கணும், தலை வாரணும், அதெல்லாம் எனக்கு க்ரோயிங் அப் ரொம்ப டாஸ்க்காக தான் இருந்துச்சு. நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் வரைக்குமே லாங் ஹேரோட தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபெதர் கட் பண்ணேன் ஒரு தடவை. அதுக்கப்புறம் ஒரு டைம் ஷார்ட் ஹேர் வைக்கிறேன், லைக் பிக்ஸி கட் வைக்கிறேன். அதுக்கப்புறம் அதுவும் செட் ஆகலன்னு சொல்லி தான் நான் ஷார்ட் ஹேர் கட் பண்ணுறேன். ஸோ பல விதமான ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணப்போ எனக்கு கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது இது இன்னும் பெட்டராக இருந்துச்சு. ஸோ அதுலேயே அப்படியே இருக்கேன். இதுக்கு பின்னாடி வரலாறு இருக்கணும் அப்படின்றதே அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் நிறைய விஷயம் ட்ரை பண்ணி பார்த்தேன், இது எனக்கு செட் ஆச்சுன்னு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சுனால ஐ ஜஸ்ட் எம்பத்தைஸ்ட் வித் இட், அவ்வளோதான். இன்னும் அதிகமாக சொல்லப்பட்டது வந்து ஒருவேளை இவங்க ப்ரொடெக்டிவாக இருக்கணும், தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி இருக்காங்களா? உங்களும் இல்லை, நிறைய பேர்கிட்ட அந்த ஆக்சுவலி எங்கள் சைட்லேயுமே ஒருத்தவங்க இது பேசினாங்க. நான் வந்து ஹேர் கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் போல்டாக கான்ஃபிடென்ட்டாக இந்த சமூகத்தை வந்து நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்லாம். எனக்கு அதுக்கு பயங்கர மாற்று கருத்து இருக்கு. ஏன்னா உங்க போல்ட்னஸ்ன்றது உங்க பர்சனாலிட்டி, உங்க கான்ஃபிடென்ஸ்ன்றது உங்க கேரக்டர் டெவலப்மெண்ட்ன்றது இது எல்லாமே சமூகத்துல லைக் உங்க லைஃப்ல நீங்க போயிட்டு வந்த ஜேர்னில நீங்க பில்ட் பண்ண விஷயமா இருக்கும். நான் ஒரு இடத்துல சோஷியலி ஆங்ஷியஸா இருந்திருக்கலாம், ஒரு இடத்துல ஷை இன்ட்ரோவர்ட்டட் பர்சனா இருந்திருக்கலாம் ஒரு காலத்துல. நான் அதுல இருந்து லேர்ன் பண்ணி வாழ்க்கையின் பல மாற்றங்கள்னால நான் இந்த ஒரு பர்சனாலிட்டி நான் வந்து பில்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து வெறும் ஒரு ஹேர்னால அப்படின்ற மாதிரி என்னால் அதை எடுத்துக்கவே முடியல. எங்க சைட்ல சொன்னப்பயுமே எனக்கு அதுக்கு முரண்கடுத்து தான் இருந்துச்சு. திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஃபேஷன் சாய்ஸ், ஒரு கம்ஃபர்ட்டுக்காக நான் வந்து எடுத்த ஒரு டெசிஷன், அவ்வளோதான். அதுக்கு பின்னாடி வேற எதுவுமே ஆக்சுவலி கிடையாது. நான் ஒரு பர்சனாக நான் இருக்கேன் அப்படின்னா நான் படித்த புத்தகங்கள்னால இருக்கலாம், சமூகத்து மேலே எனக்கு இருக்கிற நாட்டமாக இருக்கலாம், கேள்விகளாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், இல்லை நான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஸ்பேஸாக இருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயத்துலேருந்து தான் என் கான்ஃபிடன்ஸ், போல்ட்னஸ் இதெல்லாம் ஸ்டெம் ஆகுது. இது வந்து என் ஹேர் கட்னால நான் வந்து அது வந்து ரொம்ப ரிடக்ஷனிஸ்டாக இருக்கும். என் ஹேர்னால தான் நான் போல்டாக ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னால் எனக்கே நான் அது போட்டுக்கிற ஒரு பூட்டு தான். ஏன்னா நான் வாழ்க்கையில் இவ்வளோ பார்த்துட்டு ஒரு இடத்துக்கு நானே வந்திருக்கேன், ஒரு இடத்துக்கு நானே என்னை கட்டமைச்சிருக்கேன் அப்படின்னா அது வெறும் முடி வெட்டினதுனால வரும் அப்படின்லாம் இல்லை. இது முடி இருந்தாலும் இல்லைனாலும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆங்கராக இருக்கீங்க, நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள் முடி வச்சிருக்கிறதுனால தான் இது காரணம் அப்படின்னு கேட்டுற முடியாது இல்லை. அதே மாதிரி தான் எதுவும் எல்லாருக்கும் அவங்கள எப்படி வேணால் யார் வேணால் ஒரு சிகை அலங்காரத்தை வெளிப்படுத்திக்கலாம். பட் ஆனால் என் ஒப்பனையிலையும் என் அழகியல்லையும் என் போல்ட்னஸ் வந்து கண்டிப்பாக கிடையாது. அது நான் எப்படி கேரி பண்ணிக்கிறேன் அப்படின்றதுல தான் இருக்குது. அதனால் எங்கள் சைடில் அது சொன்னப்பயுமே எனக்கு மாற்று கருத்து இருந்துச்சு. இப்போ நீங்க சொல்லும் போது இந்த क्वेश्चन எனக்கு வருது, லாங் ஹேர் வச்சிருக்கும் போது ஆர்யா எப்படிப்பட்ட ஒரு பர்சனா இருந்தாங்க, இந்த ஹேர் ஸ்டைலுக்கு அப்புறம் எப்படிப்பட்ட ஒரு பர்சனா இருக்காங்க, கேரக்டரா இல்ல உள்ளுக்குள்ள ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கா, இல்ல அப்பயும் இப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்கா? எப்பயுமே நான் சின்ன வயசுல இருந்தே மேடை பேச்சுல ரொம்ப ஆர்வம் இருந்த ஒரு ஆள். ஸோ தமிழ் மேடைகள் நிறைய பேசியிருக்கேன். சின்ன வயசுல இருந்தே ஒரே அந்த போர்வையை நான் வந்து பில்டு பண்ணிக்கிட்டே இருந்தேன், கேரக்டர் நான் பில்டு பண்ணிக்கிட்டே இருந்தேனே தவிர அது பிஃபோர் ஹேர் கட் ஆஃப்டர் ஹேர் கட்டுன்ட்டு நம்ம பிரிக்க முடியாது. ஒரு வாழ்வியல் சுச்சுவேஷன் எடுத்துக்கிட்டோம், இந்த சுச்சுவேஷனுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, பின்னாடி எப்படி இருந்தீங்கன்ற மாதிரி நிறைய ஒரு இன்டென்ஸான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும். பட் ஆனால் ஹேர் கட்டுக்கு முன்னாடி பின்னாடி எனக்கு பெருசா டிஃபரன்ஸ் இருந்ததுலன்னா நான் தான். அது எனக்கு அது அவ்வளோ பிடிக்கல. ஸோ ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்னையே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸாக செல்ஃப் லவ் மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அப்போ எனக்கு வந்து ரொம்ப ஏதோ செட் ஆகலை அப்படின்ற அந்த ஃபீலிங் இருந்துச்சு. ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த செல்ஃப் லவ் கொஞ்சம் கூடி இருக்கலாம் மேபி. ஏன்னா நான் என் கம்ஃபர்ட் இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன்ல, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன்ல. அந்த மாதிரி சேஞ்சஸ் தான் இருக்கே தவிர கேரக்டர் வைஸ் பெரிய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்லாம் ஹேர் கட்லேருந்து எதுவும். இட் வாஸ் ஸோ நைஸ். ஐ திங்க் ஷோவில் பார்த்த ஆர்யா தான் இங்கே பார்க்குற ஆர்யா தான் நாங்கள் ஷோலையும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ்
ரியல் லைஃப்லயும் இதே மாதிரி இருக்கணும், எப்பவுமே கண்டிப்பா. ஹாப்பியா இருக்கணும். அண்ட் டெஃபினெட்லி நெக்ஸ்ட் ஹைட்ஸ் வந்து நீங்க ரீச் பண்ணணும். அண்ட் Thank you, நிறைய thank you விஷயங்கள் so இந்த மாதிரி சொல்லுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ், இட் வாஸ் நைஸ் கான்வர்சேஷன் வித் யூ. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.